ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்கத்தை எப்படியாவது வெளியே எடுத்துடணும்னு சேது ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வருத்தமே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்களை வெளியே எடுத்துடுறேன். நீங்கள் கஷ்டப்படாதீங்கப்பா. இனிமேல் உங்கள் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு நான் கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கேன். இனிமேல் உங்கள் மேலே கையை வைக்க மாட்டாங்கப்பா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பாருங்க, உங்களுக்கு கொடுத்திருந்த டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்கத்து கூட இருக்க கட்சி ஆளுங்க எல்லாம் நம்ம சேதுவை பார்க்க வராங்க. இங்க பாரு, இந்த கொலையில மட்டும் உங்க அப்பா தான் பண்ணாங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க அப்பாவால எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் உங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு ரொம்பவே கோவமா, இங்க பாரு, என் அப்பாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் நிரூபித்து என் அப்பாவை வெளியே கொண்டு வர தான் போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அதையும் நானும் பார்த்துட்றேனே அப்படின்னு கட்சி ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வக்கீல் கிட்ட சேது போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், எப்படியாவது என்னோட அப்பாவை வெளியே கொண்டு வர முடியுமா? என் அப்பா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அப்பா சொல்கிறாருல்ல. இங்கே பாருங்கள் சார், உங்கள் அப்பா எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகல, நான் இது எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமே இருக்குது. அந்த ஆதாரத்தெல்லாம் தப்புன்னு நம்ம எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லா ஆதாரமும் கரெக்டாக பக்காவாக வச்சுருக்காங்களே, இதை கோர்ட்டில் போய் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஜாமீன் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேது அழுக ஆரம்பிச்சாரு. போய் காரில் முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து காட்டச்சி அம்மன் அங்கே அந்த ஊர்லேருந்து அந்த அம்மா வராங்க. வந்த உடனே, என்னையா சேது, எதுக்காகவே அழுதுகிட்டு இருக்க? நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எனக்காக தான் வந்திருக்கீங்களா? என் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதை தீர்த்து வைங்கம்மா. எப்படியாவது உங்கள் காட்டச்சி அம்மன் கிட்ட சொல்லி என் அப்பாவை நிரபராதின்னு எப்படியாவது நிரூபிக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான், நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியல அப்படின்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நான். நீ கவலையே படாத, உனக்காக தான்மா நான் தேடி வந்திருக்கேன். இங்கே பாரு, நான் சொல்கிற இடத்துல போய் பாரு. நீ பார்த்தனா அங்கே உனக்கு ஒரு அதாவது ஆதாரம் கிடைக்கும். அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாவே உங்கள் அப்பனுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரியும். அதே மாதிரி உன் பொண்டாட்டிக்கும் இதுக்கு கூட சம்மதம் இல்லைப்பா. உன் பொண்டாட்டியால் நடந்த பிரச்சனை கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதாவது உன் பொண்டாட்டிக்கு எதிரியாக இருக்கிறவங்களும் தான் இதை சதி பண்ணியிருக்காங்களே தவிர உன் பொண்டாட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சேது கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, என் பொண்டாட்டின்னு மட்டும் அவளை சொல்லவே சொல்லாதீங்க. அவளால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு. அதனால அவளை எந்த ஜென்மத்திலையும் என் பொண்டாட்டின்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்கவும், இங்கே பாருப்பா, நான் இப்போ சொல்கிறது உனக்கு கோவமாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலையும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், என் அப்பாவை எப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்கள் அப்பாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்படியாவது உங்கள் அப்பா மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைக்காது, இல்லைன்னா கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேது இருந்துட்டு அந்த காட்டச்சி அம்மன் சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அங்க தேடி பாக்குறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது. அக்கத்துல எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த கடையில போயிட்டு, இங்க பாருங்க சார், இந்த நாள்ல இந்த நேரத்துல எனக்கு இங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்க்கணும் சார். எங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட கையில் விழுந்து காலில் விழுந்து கெஞ்சி அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்பவே சீரியஸாக அந்த சிசிடிவி கேமராவை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே தெரியுது, ஜெனியோட அப்பா தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆனதில் இது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம ஜெனியோட அப்பா பண்ணது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு காப்பியாக எனக்கு கொடுத்துட்றீங்களா சார்? ப்ளீஸ் சார், உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், உங்கள் அப்பா எங்கள் ஊருக்கெல்லாம் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்காங்க. நாங்கள் அவருக்கு இது கூட பண்ண மாட்டோமா? நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். தப்பு பண்ணாத ஒருத்தருக்கு எப்படிப்பா தண்டனை கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்க விட மாட்டோம். நீ தைரியமாக இருப்பா, கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அந்த வக்கீல்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்னோட அப்பாவுக்கும் இந்த கேஸுக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதுக்கான ஆதாரத்தை இதில் வச்சுருக்கேன், இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி காட்டவும் அந்த வக்கீல் அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சேதோ, கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை வச்சு உங்கள் அப்பாவை வெளிக்கொண்டு வந்துடலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜெனியோட அப்பா தான். இதை அவங்க பொண்ணுக்கிட்ட காட்டி அவங்க பொண்ணும் இதை உணர்ந்து வந்து கோர்ட்டில் இதுக்கும் ராஜாங்கத்துக்கும் தான் சம்மதம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இது எல்லாமே என் அப்பா பண்ண பிளான் தான் அப்படின்னு அதாவது அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் அப்பா மேலே எந்த ஒரு தப்பான, அதாவது இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். அதுக்கு நம்ம அவங்க பொண்ணுக்கிட்ட நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, கண்டிப்பாக பேசிடலாம், போலீஸ்கிட்ட நீங்கள் வக்கீல் தானே, அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அங்கே ஜெனிக்கிட்ட உட்காந்து வக்கீல் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் அப்பா தான் இது எல்லாமே பிளான் பண்ணி ராஜாங்கத்தை பழி வாங்கணுன்றதுக்காக ராஜாங்கத்தை மாட்டி விட்டுருக்காரு. உனக்கு நல்லது நினச்ச ஒருத்தரை இப்படி அவரை ஜெயிலில் உட்கார வச்சுருக்கியம்மா, உனக்கு மனசாட்சிருந்து ஒன்று இருக்குதாம்மா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தானா? என் அப்பா தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணதா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா, என்னோட அப்பா உனக்கு ஏதாவது நான் ஏதாவது கெட்டதை நினச்சிருக்காரா, இல்லை இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை கெட்டது தான் பண்ணியிருக்காரா, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ அதை நல்லா யோசித்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ராஜாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லணுமா? உனக்கு மனசாட்சின்னு தான் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட கல்யாண ஃபோட்டோவை தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கீழே உடைச்சி விடுறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. திரும்ப திரும்ப இவரை என்னை ஏற்றுக்க சொன்னீங்க, அவ்வளோதான். இனிமே அவர் யாரோ நான் யாரோ, என்னோட லைஃப்பில் யாருமே கிடையாது. இனிமே எனக்கான லைஃபை எனக்கு வாழ்ந்துக்க தெரியும், யாருக்கும் அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் இங்கே பாரு தமிழ், நீ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்க தமிழ், உனக்கு புரியுதா இல்லையா தமிழ், ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கம்மா, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாது. எதுக்காக நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த எனக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார், அவங்க தங்கச்சி, தமிழோட தங்கச்சி இருந்துட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? மாமா ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு இப்படியெல்லாம் ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருக்குது இல்லைக்கா, ஆனால் நீங்கள் பண்ணலைன்னு அவங்களால எப்படிக்கா நம்ப, அதாவது நீங்கள் பண்ணலை அப்படின்றதுக்கு ஆதாரமே இல்லையக்கா, நீங்கள் பண்ணீங்கன்றதுக்கு எல்லா ஆதாரமும் வச்சுருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது மாமாவும் அதை தானே நம்ப செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருதானோ, இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டே இருந்த, அவ்வளோதான் உனக்கு, முதல்ல இங்கேருந்து போக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்பவே சந்தோஷமாக நம்ம அதாவது சேது இருந்துட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே ரொம்ப சந்தோஷமாக தன்னோட அப்பாவை பார்த்து, இங்கே பாருங்கப்பா, நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, நாளைக்கு காலையில் கண்டிப்பாக உங்களை வெளியே எடுத்துடலாம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்கப்பா, உங்கள் மேலே யாருமே கை வைக்க மாட்டாங்க, உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்றதுக்கு ஆதாரமும் எங்களுக்கு கிடச்சிருச்சுப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்ப கோவமாக இந்த பக்கம் ரொம்ப ஆவேசமாக, இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நான் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி வந்துடுது. நம்ம தமிழ்ச்செல்வி வயிறு வலி வந்ததுனால தனம் இருந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தனம் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது தனம், என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் பயப்படாதீங்கக்கா, நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வசந்தியை கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ், உனக்கு ஒன்றும் ஆகாது நீ பயப்படாத, இங்கே பாரு தமிழ், இப்போது எங்கே வலிக்குது, கரெக்டாக அடிவயிறு வலிக்குதா இல்லை மேல் வயிறு வலிக்குதா தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குவோம்மா, எனக்கு மொத்தமாகவே வலிக்குதுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, என்னதானோ நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க, அக்காவுக்கு ஏதாவது சுடுதண்ணி இது போட்டுட்டு வந்து கொடு, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சுடுதண்ணி போட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, எங்க போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது செல்லப்பாண்டியும் ஆட்டோவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லாருமோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு பிரசவ வலி தாம்மா வந்திருக்கு. அதாவது இது ஃபஸ்ட்டு குழந்தைன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், நாளைக்கு ஆகலாம் இல்லை நாளான்னைக்கு ஆகலாம், வலி இப்போ வந்திருக்கு. ஆனால் இது அதாவது டெலிவரி பெயின் தான், நீங்கள் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி தமிழ், உனக்கு பிரசவ வலி தாண்டி வந்திருக்கான், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ நல்லபடியாக பிள்ளைய பெற்றுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டு தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, என்னத்தை மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ், உன் வயிற்றுல ஒத்த குழந்தை இருக்குதுன்னு மட்டும்தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் இல்லை தமிழ், உன் வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன என்ன சொல்றீங்க நீங்க, இங்க பாருங்கம்மா, என்ன சொல்றமா, நீ சொல்றது எல்லாம் உண்மை தானே, பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ், நான் சத்தியமா பொய் சொல்லலை, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் சொல்கிறத நம்பு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும், இங்கே பாருங்கள், அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, ஆதாரமும் கிடச்சாச்சு, கண்டிப்பாக இனிமேல் அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்பாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம், கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் இந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணால் போதும், கண்டிப்பாக அப்பாவை வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. ஐயோ ராஜாங்க மட்டும் வெளியே வரக்கூடாது, அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா, இப்போது எப்படி நிரூபிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யாருமே வெளியே எடுக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவும் ஆவேசமாகவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரொம்ப பதட்டி ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அதாவது அந்த கட்சி ஆள்லேருந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி, என்ன தெய்வமே, அதாவது ராஜாங்கத்துக்கு மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அதாவது ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாமே, இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த ஆதாரம் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது அதை நீங்கள் தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் கண்டிப்பாக என்னோட பொண்ணு, அதாவது என்னோட ராஜாங்கமே, அதாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நாள முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. சித்ரா இருந்துட்டுமா, என்னாச்சுமா, எதுக்காகமா இப்படி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நம்ம வெளியே போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துட்டு எப்படியாவது ராஜாங்கத்தை 10 வருஷம் ஜெயிலுக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது ரொம்ப காலையிலேயே ரெடியாகி அதாவது கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சேதுக்கு நம்ம ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு வருது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக
ரொம்ப சந்தோஷமா, "அப்பா நீங்க கவலையப்படாதீங்கப்பா. உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு நாங்க ஆதாரத்த ரெடி பண்ணிட்டோம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு உள்ளேயும் போறாங்க. போன உடனேயே நடந்த விஷயத்தெல்லாம் ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. "இதனால தான் இவர அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அநியாயமா ஒரு உயிர கொன்னுட்டாங்க பிளான் போட்டு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனியும் வராங்க. வந்த உடனே ஜெனி கிட்ட நடந்த விஷயமெல்லாம் கேட்குறாங்க. ஜெனியும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "இங்க பாருங்க சார், இதுக்கும் ராஜாங்க ஐயாக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னோட அப்பா தான் இது எல்லாமே பிளான் போட்டு சரியாக நடத்திருக்காரு. இதுக்கு எது இந்த இந்த விஷயத்துக்கும் ராஜாங்க ஐயாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தெரியாமல் ராஜாங்க ஐயா மேலே கேஸ் கொடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஜட்ஜ் ஐயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கு ராஜாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க இல்லையா, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இப்போது நம்ம ஜெனியை அதாவது மிரட்டி தான் இது எல்லாமே சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்தோட வக்கீல் இருந்துட்டு, இங்க பாருங்க சார், அதுக்கு நாங்க எங்க ராஜாங்கத்துக்கு ஐயாக்கும் அதுக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆதாரத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆதாரத்தை பார்த்து நீங்கள் இந்த கேஸை முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஆதாரத்தையும் நம்ம கோர்ட்டாக தீர்ப்பு அதாவது நம்ம ஜட்ஜு பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேஸுக்கும் ராஜாங்கத்திற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு இந்த கோர்ட் நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா, "ரொம்ப நன்றி ஐயா" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. "பரவாயில்ல, ராஜாங்க இவ்வளோ அசிங்கப்பட்டதே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப கோவமாகவும் ஆவேசமாகவும் வராங்க. வந்த உடனே நம்ம சேதுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது ராஜாங்கத்துக்கிட்ட, "இங்கே பாருங்கப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட்டாட்சி அம்மன், அந்த சாமியார் தான். அந்த சாமியார் தான் என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணமான ஆதாரம் ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சு ஆதாரத்தை தேட வச்சாங்க. அப்புறம் தான் எனக்கு இந்த ஆதாரம் எல்லாமே கிடச்சிச்சுப்பா. இது எல்லாத்துக்குமே காரணம் காட்டாட்சி அம்மன் தான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. சொன்ன உடனேயே நான் அதை நம்பவே இல்லைப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான். நான் காட்டாட்சி அம்மன் கிட்டே சொல்லிட்டேன். ஆனால் அவங்க இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளுக்கு ஏதோ ஆகாதவங்க இதை பிளான் போட்டு பண்ணதா என்கிட்ட சொன்னாங்கப்பா. ஆனால் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே நம்ம ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "இங்கே பாரியா சேதோ, நீ இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. எதுக்காக தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புன? அது ரொம்ப பெரிய தப்புப்பா. அவள் வாயும் வயிறுமா இருக்கிறாப்பா. இந்த நேரத்தில் போயிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பலாமா?" அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து நம்ம வசந்தி இருந்துட்டு அதாவது அப்பத்தாக்கு கால் பண்ணி, "இங்கே பாருங்கம்மா, இது தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வலி வந்து நேற்று நைட்டு தாம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்போ பயங்கர சந்தோஷப்படுறாங்க. "இங்கே பாரடி வசந்தி, தமிழ்ச்செல்வியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோடி, நாங்கள்லாம் வரோம்" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவப்படுவா. அதனால் தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தாம்மா நீங்கள்லாம் யாருமே வராதிங்கம்மா, ப்ளீஸ்மா. தமிழ்ச்செல்வி இருக்கிற நிலைமைக்கு அவள் உங்களை யாரை பார்த்தாலும் அவள் ரொம்ப கோவப்படுவாமா, ப்ளீஸ்மா நீங்கள் யாரும் வந்துடாதீங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன வசந்தி நீயே இப்படி பேசுகிற? இப்படி பேசுனா எப்படி? நாங்கள்லாம் வராமல் எப்படி? எங்கள் வீட்டு வாரிசு தானே அது" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, ப்ளீஸ்மா, அவள் இருக்கிற நிலைமைக்கு அவள் உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அதனால தான் உங்களை வர வேண்டாம்னு சொல்கிறேன். எனக்காக நீங்கள் இதை மட்டும்தாம்மா பண்ணணும். நான் குழந்தை பிறக்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தும் அனுப்புகிறேம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி வசந்தி, முதல்ல தமிழ்ச்செல்வியை பத்திரமா பார்த்துக்கோ, அவளை பத்திரமா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்கம்மா, நீங்கள் கவலையப்படாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மோகனா, சின்னம்மா எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு ஆர்த்தி கொண்டு வராங்க. கொண்டு வந்து ராஜாங்கத்துக்கு ஆர்த்தியும் எடுக்கிறாங்க. "இங்கே பாருங்க, நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு
துரோகமும் பண்ணாதவங்க. ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் கவலையே படாதீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தி சுற்றி கீழே ஊற்றிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுயா. தமிழ்ச்செல்வி பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்களையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆத்தா சொல்கிற, வாங்க ஆத்தா இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தில் இருக்காயா. நம்ம நம்ம யாரையாச்சும் அவள் பார்த்தானா கண்டிப்பாக அவள் ரொம்ப கோவப்படுவான். அவள் ரொம்ப கோவப்பட்டு ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யாருமே நம்ம யாருமே இதை பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்ன ஆத்தா சொல்கிறீங்க நீங்கள், நம்ம போகாமல் எப்படி, நம்ம வீட்டு வாரிசு பிறக்க போகுது, நம்ம வீட்டு வாரிசை நம்ம பார்க்கக்கூடாதுன்னா எப்படி, அது யாராலையும் சொல்ல முடியாது, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரியா சேது தாயும் சரி வயிற்றில் இருக்கிற புள்ளையும் சரி நல்லபடியாக பிறக்கணும்னா நம்ம அங்கே போகக்கூடாதியா. நம்மளை பார்த்து அவள் ஏதாவது டென்ஷன் ஆகி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாவோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாவோ நம்ம என்ன பண்ணுறது, அதுவும் வயிற்றுல ரெட்டை குழந்தை வேற இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேதுக்கும் சரி நம்ம ராஜாங்கத்துக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இருந்துட்டு, என்ன ஆத்தா சொல்கிற, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதா, நீ இதை எதுக்காக முன்னாடியே எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா ராஜாங்கம், நான் இந்த விஷயத்த சொல்லாததுக்கு நிறைய காரணம் இருக்குதுயா. எதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறுத்தன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த அவங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சியா, அதனால தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கமும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சேதுக்கிட்ட, இங்கே பாரியா சேது, நீ முதல்ல பொறுமையாக இருந்திருக்கணும்யா, பொறுமையாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா. இப்போ பாரு, நம்ம வீட்டு வாரிசு பிறக்க போகுது, அந்த வீட்டு வாரிசை கூட நம்ம பார்க்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காட்டாச்சி அம்மன், அதாவது அந்த அம்மா வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு, அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்கள் மட்டும் வந்து சேதுக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் வெளியே வந்திருக்கவே மாட்டேம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எங்கள் ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அந்த காட்டாச்சி அம்மனு என்கிட்ட சொல்லி அனுப்பினாங்கய்யா, அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு இப்படி ஒரு வழியை நான் உங்கள் மகனுக்கு சொன்னேன். அதே மாதிரி உங்கள் மருமக மேலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாயா. நீங்கள் அவசரப்பட்டு கோவப்பட்டு உங்கள் மருமகளை வெளியே அனுப்பி விட்டுட்டீங்க. கண்டிப்பாக அவள் இனிமே ரோசக்காரியா இனிமே உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. அவள் இப்போ ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாயா. அவள் ரெட்டை குழந்தைய பெற்றுக்க போகிறா. ரெட்டை குழந்தையும் உங்கள் கண்ணில் காட்டவே மாட்டாயா. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையை கையாண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சொர்க்கமாக இருந்திருக்கணும்யா. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு இப்படி பண்ணதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சாவே எனக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கம்மா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கம்மா, கண்டிப்பாக அந்த பரிகாரத்துக்கு பண்ணி நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுறோம். நீங்கள் ஏதாச்சும் பண்ணி தமிழ்ச்செல்வியோட மனசு மாற்றுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்னதான் சொன்னாலையும் தமிழ்ச்செல்வியோட மனசை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த கடவுளையே நினச்சாலும் மாற்ற முடியாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா அவள் முன்னாடியே உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கிட்ட வந்து சேரக்கூடாதுன்னு தான் நினச்சா. ஆனால் நான் தான் எப்படியோ 2 பேரும் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் 2 பேரையும் சேர்த்து வச்சேன். ஆனால் இப்படி 2 பேரையும் 2 திசையாக பிரிஞ்சு இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே சேதுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னால் என் குழந்தைங்கள பார்க்காமலாம் இருக்க முடியாதுப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேது, நான் ஆத்தா தான் சொல்லிச்சில்ல, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அதனால இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கப்பா, என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா, நான் போய்
என்னோட குழந்தைங்கள பார்க்க தான் செய்வேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரிய சேதோ, நீ ஒண்டியெல்லாம் போகாத, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஓடி போய் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போது தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா? இங்கே பாருங்க ஐயா, நான் சொல்கிறேன்னு இல்லைனா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா. தமிழ்ச்செல்வி உங்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கா. கண்டிப்பாக உங்கள் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைப்பா. அவள் பார்த்தானா அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குயா. அவள் கோவப்படுறத பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பார்க்கக்கூடாது ஐயா. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனால தான் உங்ககிட்ட நான் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னம்மா சொல்கிற நீ? இந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா. எங்கள் வீட்டு வாரிசை தானே அங்கே இப்போ பிறக்க போகுது. எங்கள் வீட்டு வாரிசை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? இங்கே பாருங்க ஐயா, அது உங்கள் வீட்டு வாரிசாக இருக்கலாம். ஆனால் என் பொண்ணு தானே சுமந்துக்கிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கே அங்கே மரியாதை இல்லை. அப்போ இல்லாதப்போ என் பொண்ணு சுமந்துக்கிட்டு இருக்க குழந்தை மட்டும் உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக அதுக்கு மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணும் அது அனுமதிக்க மாட்டா. என் பொண்ணு இந்த தப்பை பண்ணலைன்னு உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா. ஆனால் நீங்கள் அது எதுவுமே நீங்கள் நம்பாமல் அவள் மேலே பழியை போட்டு இப்போது அவளை 6 மாதத்துக்கு ஒரு முறை வீட்டை விட்டு துரத்தி விடுறீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக இதில் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்க ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாருமா, தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறந்தா மட்டும் போதும், அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்தையும் சேதுவையும் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக்